ஓகே. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சீக்வல்ல விண்டோ ஃபங்ஷன். விண்டோ ஃபங்ஷன் வந்து இருக்கிறதுலயே முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீக்வல்ல நீங்க படிச்ச மித்த எந்த கான்செப்ட்டையும் அவங்க கேட்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விண்டோ ஃபங்ஷன கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு டேட்டா இன்ஜினியரிங் இன்டர்வியூ போனீங்கன்னா, சீக்வல்க்குன்னு ஒரு செட் ஆஃப் டைம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூல வந்து சீக்வல் பத்தி கேட்பாங்க. அதுல எஸ்கியூஎல் பொறுத்தவரைக்கும் இந்த விண்டோ ஃபங்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு கான்செப்டாவது கேட்காம விட மாட்டாங்க. அதே மாதிரி ரியல் டைம்லயும் நம்ம விண்டோ ஃபங்ஷன் யூஸ் பண்றது ரொம்ப 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 மஸ்ட் நீடட். ஓகேங்களா? ஒரு விண்டோ ஃபங்ஷன் இல்ல அப்படின்னா நம்ம ஒரு கொரி எழுத முடியாதான்னு கேட்டா எழுதலாம். அதுக்கு நிறைய சப்கொரிஸ் ஜாயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்போம். அது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்காது. விண்டோ ஃபங்ஷன் அந்த சில சப்கொரிஸ் சில ஜாயின்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் விண்டோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எஃபிஷியன்ட்டா இருக்கும். சரி, ஆனா நான் இன்னும் உங்களுக்கு விண்டோ ஃபங்ஷன் என்னன்னே சொல்லல இல்லையா? ஓகே. ஒரு விண்டோ ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, a window function in a SQL performs a calculation across a set of rows. அதாவது ஒரு 10 ரோ இருக்கு அப்படின்னா அந்த 10 ரோவ்லயும் ஒரு செட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னும் இல்ல, நீங்க விண்டோ ஃபங்க்ஷனை மறந்துருங்க. சம் அக்ரிகேஷன் இருக்கு இல்லையா? சம் SUM இல்லையா? சோ நீங்க ஒரு சம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 10 ரோ இருக்கு, டோட்டல் அமௌண்ட்னு ஒரு காலம் இருக்கு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு அந்த 10 ரெக்கார்டுக்கு டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் ஆச்சுன்னு கேட்டா, நீங்க சம்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு ரோவா அது பிளஸ் பண்ணிக்கிட்டே வருமா? அதுதான் டூயிங் அ கால்குலேஷன் அக்ராஸ் ரோன்னு சொல்றது. விண்டோ ஃபங்க்ஷனும் அதுதான் பண்ணுது. ஓகேங்களா? பட் இதுல ஒரு சின்ன மேட்டர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தவுட் சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ரிசல்ட் செட். இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஓகே, இப்போ நான் வந்து என்னோட நோட் புக்ஸுக்கு போயிடுறேன். இப்போ வந்து நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 காலம் வச்சு சேல்ஸ் அப்படின்னு ஒரு இன்சர்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு இன்சர்ட் போட்டிருக்கேன். இதுல என்னென்னலாம் காலம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஐடி, ஸ்டோர், சேல்ஸ் அமௌண்ட். சோ இங்க வந்து ஒவ்வொரு ஸ்டோர், இப்ப ஏன்னு ஒரு ஸ்டோர் இருக்கு, அடுத்து பின்னு ஒரு ஸ்டோர் இருக்கு. இப்ப நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க, இப்ப ஜுடியோவே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஜுடியோ கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஜுடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னு ஒரு பிரான்ச் இருக்கு, பின்னு ஒரு பிரான்ச் இருக்கு. ஏல 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பில 2 தான் நடந்திருக்கு. ஓகே. சோ இப்போ எண்ட் ஆஃப் டே ஓனர் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் கேக்குறாரு. எனக்கு ஸ்டோர் வைஸ் எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் ஆச்சு எனக்கு எடுத்து கொடுங்க அப்படி. நீங்க என்ன எழுதுவீங்க? நார்மலா நம்ம என்ன எழுதுவோம் பாருங்க, இந்த கொரி எழுதுவோமா? செலக்ட் ஸ்டோர் சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் ஃப்ரம் சேல்ஸ். நம்ம அக்ரிகேட் காலமோட செலக்ட்ல வேற ஒரு நான் அக்ரிகேட் காலம் போட்டிருக்கோம் ஸ்டோர். அப்ப அது குரூப் பைல இருக்கணும் இல்லையா? குரூப் பைல போட்டாச்சு. இப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஏல வந்து 450 ஆச்சு, பில வந்து 550 ஆச்சுன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? இப்படிதான் நம்ம சொல்லுவோம், ரைட்? அப்போ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அதாவது 100 பிளஸ் 200 300 300 பிளஸ் 150 450 ஏ கிடைச்சிருச்சு. அடுத்து 250 பிளஸ் 300 550 பிக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இங்க 5 ரோவா இருந்தது, இங்க நான் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கும் பொழுது எனக்கு 2 ரோவா மாறிடுச்சு. அப்ப ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் டேட்டா இஸ் கெட்டிங் சேஞ்ச்டு இல்லையா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லைன் டெஃபினிஷன் பூர்த்தி ஆயிருச்சு. அதாவது சீக்வல் பெர்ஃபார்ம்ஸ் அ கால்குலேஷன் across a set of row related to the current row. அதான் நான் இங்க காமிச்சேன். கரண்ட் ரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 அதான் கரண்ட் ரோ, அதுக்கப்புறம் 200 ஆட் பண்ணும் 300, அடுத்து 300 கரண்ட் ரோ, அதுக்கப்புறம் 150யோட ஆட் பண்ணும். சோ 450. சோ ஒவ்வொரு ரோவை பேஸ் பண்ணி அக்ராஸ் மல்டிபிள் ரோ கால்குலேஷன்ஸ் நடக்குது. ஓகே, பட் இந்த இடத்துல வித்தவுட் சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த ரிசல்ட் செட் தானே போட்டிருக்காங்க. ஆனா நம்பர் ஆஃப் ரோஸ் இங்க மாறிடுச்சே. இப்போ கீழே இங்க இருக்கிற இல்லையா, இந்த 9th செல்லுக்குள்ள எழுதி இருக்கிற கொரிய மறந்துருங்க, அதை பார்க்காதீங்க. இன்னும் நம்ம அதை பார்க்கல, அதை மறந்துருங்க. ஆனா அதோட அவுட்புட் பாருங்க. இங்க அதே 5 ரூபா எனக்கு வந்திருக்கு. ஆனா புதுசா டோட்டல் சேல்ஸ்னு ஒரு காலம்ல ஒவ்வொரு ரோவுக்குமே 450 450 450 வந்திருக்கு. அதாவது ஏவோட மொத்த சம்மேஷன் என்னவோ அத ஒவ்வொரு ரோவுக்குமே நான் கொடுக்கணும். சோ இப்படி நான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் மாறாது. இப்போ ஓனர் வந்து கேக்குறாரு, நான் டிரான்சாக்ஷன் ஐடியும் சேர்த்து பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து டிரான்சாக்ஷன் ஐடியும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு எப்படி பண்ண முடியும்? அப்ப நீங்க கேட்கலாம், சரி கௌதம் டிரான்சாக்ஷன் ஐடி செலக்ட்ல போடு. சரி, நான் போடுறேன். டிரான்சாக்ஷன் ஐடியும் நான் செலக்ட்ல போடுறேன். ஆனா அதை நீங்க குரூப்ல போடணுமே, இல்லைன்னா இது ஓடாதே பாருங்க எரர் அடிக்குதா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதையும் நான் குரூப்ல போடுவேன். அப்படி நான் குரூப்ல போட்டேன் அப்படின்னா இங்க பாருங்க, உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு சம்மே ஆகல, அப்படியே வந்துருச்சு. ஏன் ஆகல? ஏன்னா ஏவ குரூப் பண்ணா இது 3 குரூப் ஆகும். ஆனா டிரான்சாக்ஷன் ஐடியா குரூப் பண்ணீங்கன்னா இங்க எல்லாமே யூனிக்கா இருக்கு. எப்படி குரூப் ஆகும்? குரூப் ஆகாது இல்லையா? அப்ப எப்படி இன்புட் இருந்ததோ அவுட்புட் அப்படியே வந்திருக்கு, ரைட்? அப்ப சம்மேஷன் இங்க பண்ண முடியல. அப்ப டிரான்சாக்ஷன் ஐடியா நான் தூக்கணும், அதே மாதிரி இங்கேயும் செலக்ட்லயும் நான் தூக்கணும். அப்படி நான் தூக்குனேன் அப்படின்னா எனக்கு 2 ரோ தான் வரும்.
இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு ஆக்சுவலி எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவும் வரணும். கடைசியில ஒரு காலம போட்டுக்கோ. அதுல டோட்டல் அமௌண்ட்ட எல்லாத்துக்கும் போட்டுட்டே வா. இப்படிதாங்க ரிப்போர்ட் இருக்கும். இந்த மாரி தான் இருக்கும். இப்படி போட்டுட்டே வா அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாரி இடத்துல தான் நமக்கு இந்த விண்டோ ஃபங்ஷன்ங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஓகேங்களா? சோ விண்டோ ஃபங்ஷன்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். விண்டோ ஃபங்ஷன்ஸ்ல 3 டைப் ஆஃப் சப் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு அக்ரிகேட் ஃபங்ஷன். அதுல தான் இப்ப சம்ங்கிற ஒரு மேட்டர் நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம பிராக்டிகலா பார்க்கல. அடுத்து ரேங்கிங், வேல்யூ. சோ விண்டோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சப்குரீஸ் அண்ட் ஜாயின்ஸை தவிர்க்கலாம்னு சொன்னேன். அது ஒண்ணு எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ணலாங்க. ரன்னிங் டோட்டல், மூவிங் ஆவரேஜ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணலாம். இப்ப ரன்னிங் டோட்டல்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க டெய்லி பால் கணக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து 1 லிட்டர் போடுறாரு. 1/2 லிட்டர் வச்சுக்கலாம். 25 ரூபா 1/2 லிட்டர் இல்லையா? அடுத்து நாளைக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் போடுறாரு அப்படின்னா 25, முந்தின நாள் 25, இன்னும் 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அடுத்த நாள் திரும்ப வராரு 1 லிட்டரா போடுறாரு, விச் மீன்ஸ் 50 ரூபா. ஆல்ரெடி 50 இருக்கு. சோ 50 50 100 ரூபா கொடுக்கணும். மூணாவது நாள் உங்களுக்கு 100 ரூபா பில் ஆகுது. ரைட்? இதுதான் வந்து ரன்னிங் டோட்டல். நம்ம கரண்ட் ரோவை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரோவையோ இல்ல ப்ரீவியஸ் ரோவையோ இல்ல நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் ரெண்டையும் சேர்த்தோ நம்ம ஒரு கால்குலேஷன் பண்றோம் அப்படின்னா அதை தான் ரன்னிங் டோட்டல், மூவிங் ஆவரேஜ்லாம் நம்ம சொல்றது. இப்ப மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3 நாளோட ஆவரேஜை எப்பவுமே பாத்துக்கிட்டே வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் மூணையும் பிளஸ் பண்ணி டிவைட் பை 3 போடுவீங்க. அடுத்து 2வது நாள், 3வது நாள், 4வது நாள். ரைட்? அடுத்து 3வது நாள், 4வது நாள், 5வது நாள். சோ இந்த மாதிரி ஒரு மூவிங் ஆவரேஜ் பண்ணுவீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் நீங்க அந்த கிராஃப பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் மூவிங் ஆவரேஜ் தான். நேத்து எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது. ரைட்? சோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது. சோ இந்த மூவிங் ஆவரேஜ் ஸ்டாக் மார்க்கெட்ல வரும் நமக்கு. ரைட்? ரன்னிங் டோட்டல் நான் சொன்ன பால் கணக்கே நீங்க எடுத்துக்கலாம். ரைட்? அதே மாதிரி ரேங்கிங். இப்போ வந்து எனக்கு வந்து ரேங்க் அசைன் பண்ணணும். ஒரு ஒரு ரோவுக்கு நான் ரேங்கிங் அசைன் பண்ணணும்னா அது அகைன் நம்ம ரேங்கிங். பட் ரேங்கிங்க்கு யூஸ் கேஸ் இருக்கு. அதை நான் சொல்றேன். ரைட்? அதே மாதிரி வந்து இங்க லேக், லீடு, இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பட் ஒரு பேசிக்கா ஒரு விண்டோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கடைசி டெஃபினிஷன் என்னன்னா, the term window refers to a set of row that are somehow related to the current row. அவ்வளவுதான். இதுதான் அந்த மொதல் டெஃபினிஷனா தான் திரும்ப நான் எழுதியிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. in a different term. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பிராக்டிக்கல் போலாம். இந்த இடத்துல நான் சம்முக்கு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா கொரி. ஓகே, சோ ஒரு விண்டோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, சம்முன்னு போட்டு நம்ம சம் ஆஃப்னு போட்டுருவோம். நீங்க கேட்கலாம், சம்மு தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்கே ஆல்ரெடி அப்படின்னா, வெறும்னு நீங்க ஒரு சம்மு மட்டும் பாக்குறீங்க, வேற அது பக்கத்துல எதுவுமே இல்ல அப்படின்னா, அதாவது அது பக்கத்துல ஓவர்னு இல்ல அப்படின்னா அது நார்மலான ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அதுவே நீங்க ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல ஓவர் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா அது விண்டோ ஃபங்க்ஷன்ல வர்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அர்த்தம். அதே மாதிரிதான் மித்ததுக்கும். இங்க பாருங்க, இதுலயும் இப்ப ரோ நம்பர் இப்ப நம்ம சம்முன்னு போட்டு பக்கத்துல ஓவர் போட்டோமா, அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டு பக்கத்துல ஓவர்னு இருந்ததுன்னா அது விண்டோ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல ஓவர் போட்டு இருந்ததுன்னா அது விண்டோ ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு ரேங்க்னு ஒரு ஃபங்க்ஷனே நீங்க பார்க்கல, மறந்துட்டீங்க, பார்க்கவே இல்லை. ஆனா நான் வந்து ஒரு சீக்வல் எடுத்து பாக்குறேன் இன்டர்நெட்ல, ரேங்க்னு போட்டு அதுக்கு பக்கத்துல ஓவர்னு எழுதியிருக்காங்கன்னா சம்ஹவ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்ப இது விண்டோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அந்த ஓவருக்குள்ள 2 பெராமீட்டர் வரும். ஓகேங்களா? சோ இந்த ஓவருக்குள்ள 2 விஷயம் போடலாம். ஒன்னு பார்ட்டிஷன் பைன்னு ஒரு கீவேர்டு போடலாம். ஓகேங்களா? இன்னொன்னு என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் பை. ஓகே, சோ 2 விஷயம் இதுக்குள்ள போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆர்டர் பை டிரான்சாக்ஷன் ஐடின்னு நான் கொடுக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஓகே, சோ இந்த இடத்துல ஒன்னு பார்ட்டிஷன் பைன்னு போடலாம். நான் என்னன்னு சொல்றேன், பார்ட்டிஷன் பைனா நான் என்னன்னு சொல்றேன். ஒன்னு பார்ட்டிஷன் பைன்னு போடலாம், இல்ல ஆர்டர் பைன்னு போடலாம். சோ பார்ட்டிஷன் பைன்னு போட்டு ஒரு காலம் கொடுக்கணும், ஆர்டர் பைன்னு போட்டு ஒரு காலம் கொடுக்கணும். ரெண்டுமேவும் கொடுக்கலாம். இதுல ஏதாவது ஒன்னும் கொடுக்கலாம், இல்ல இதுல ஒண்ணுமே கொடுக்காம கூட எம்டியா கூட நீங்க விடலாம். இப்ப நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எம்டியா விடலாம். ஆனா ஓவர் இருக்கணும். ஓகே, சோ இப்படியும் நான் வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, சோ இப்படி நான் ரன் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி நீ சம் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. சோ அது என்ன பண்ணிருச்சுன்னா, மொத்தமா எல்லாத்தையும் ஏவோட ஸ்டோர் பிஓட ஸ்டோர் சேர்த்து சம் பண்ணி 1000 அப்படின்னு சொல்லிருச்சு. சோ நீங்க இதெல்லாம் சம் பண்ணுங்க, 1000 வரும். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜுடியோ ஓனர் கேக்குறாரு, மொத்தமா என்னோட எல்லா ஸ்டோர் எல்லா டிரான்சாக்ஷன் ஐடியும் சேர்த்து எவ்வளவு ஆச்சோ அது ஒவ்வொரு ரோலையும் போடுங்க அப்படின்னு கேக்குறாருன்னா, நீங்க ஓவர் போட்டு எதுவுமே போட தேவையில்லை. இன்கேஸ் அவர் வந்து எனக்கு ஸ்டோர் வைஸ் மட்டும் தான் சம்மேஷன் வேணும் அப்படின்னு கேக்குறாருன்னா, பார்ட்டிஷன்ங்கிறத ஒன்னு யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா பார்ட்டிஷன்னா என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களோட லேப்டாப்பை எடுத்துக்கோங்க.
நீங்க உங்க சி ப்ரோக்ராம் உங்க உங்க டிரைவ் எடுத்துக்கோங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கோங்க. சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு பார்ட்டிஷன் பிரிக்கிறீங்களா? எதுக்கு பிரிக்கிறீங்க? சி டிரைவ்ல இன்ஸ்டால் ஆகுற எல்லா ஃபைல்ஸ் இருக்கும். டி டிரைவ்ல டாக்குமெண்ட்ஸோ இல்ல உங்க பிலிம்ஸோ இல்ல மூவிஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு வச்சிருப்பீங்க. இ டிரைவ்ல உங்க ஸ்டடி ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பீங்க. அப்போ ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கிறீங்க இல்லைங்களா? இப்ப ஸ்டடி மெட்டீரியல் போய் எடு, உன்னோட கிளாஸ் மெட்டீரியல் போய் எடுனா உடனே நீங்க வந்து ஈக்கு போயிருவீங்க. பிலிம் ஏதாவது மூவி பார்க்கணும் எடு அப்படின்னா உடனே டிக்கு போயிருவீங்க. இன்ஸ்டலேஷன் ஃபைல பார்க்கணும்னா சிக்கு போயிருவீங்க, ரைட்? சோ அப்போ உங்க மைண்டுக்கு தெரியுது, அது இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. சோ இந்த இடத்துல நான் சொல்றேன், பார்ட்டிஷன் பை நான் ஸ்டோர்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டோரை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணும். அப்ப ஸ்டோர்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அது பார்க்கும். ஓகே, ரிப்பீட்டடா 3A இருக்கு, அப்ப இந்த 3Aவுக்கு மட்டும் தான் நம்ம இந்த சம்ம ரன் பண்ணணும், அது பண்ணும். ஓகேங்களா? அடுத்து இந்த பிக்கு தனியா சம்ம ரன் பண்ணணும்னு பண்ணும். இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏவுக்கு மட்டும் 450 கணக்கு பண்ணி அதை ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் போட்டுருச்சு. அடுத்து இது ரெண்டும் கணக்கு பண்ணி 550ன்னு ரெண்டாவதுக்கு போட்டுருச்சு, ரைட்? சோ இப்போ இதே எனக்கு ஆர்டர் பேஸ் பண்ணி வரணும், ஒரு ஆர்டர்ல வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா யூ கேன் கிவ் ஆர்டர் பை டிரான்சாக்ஷன் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு வரணும் அப்படின்னா அதை நீங்க கொடுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எனக்கு இங்க பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி அசெண்டிங் டு டிசெண்டிங்ல வந்திருக்கு. எனக்கு டிசெண்டிங் டு அசெண்டிங்ல வரணும்னா கடைசியில டிஎஸ்சின்னு போட்டுட்டு ரன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 3 to 1 அதுவும் பாருங்க இங்க எப்படி வந்திருக்குன்னா இது 5ல ஃபர்ஸ்ட் வரணும்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது அப்படி வராது. அந்த பர்டிகுலர் ஸ்டோரோட ஏவோட டிரான்சாக்ஷன் ஐடியில எது அதிகமோ அதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ நார்மலா டிஸ்கிரைப் போட்டா என்ன ஆகும், நீங்க வந்து இப்ப இங்கேயே போங்களேன், இந்த இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துலயே நீங்க வந்து ஆர்டர் பைன்னு நீங்க வந்து டிரான்சாக்ஷன் ஐடின்னு போட்டீங்கன்னா 5ல இருந்து வரும். டிஸ்கிரைப் போட்டீங்கன்னா 5 4ன்னு வரும். பட் இங்க அப்படி வராது. அந்த பர்டிகுலர் விண்டோ, அதுதான் நான் சொல்றது, அந்த பார்ட்டிஷன், அந்த விண்டோ, இதுக்குள்ள நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ, ஓவருக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் விண்டோ. அந்த பர்டிகுலர் விண்டோல அது சம் பண்றது, ஆர்டர் பண்றது எல்லாத்தையும் பண்ணிடும். அடுத்த விண்டோங்கிறது நமக்கு பி, அந்த விண்டோல எகைன் போயிட்டு சம் பண்றது, பார்ட்டிஷன் பண்றது, ஆர்டர் பண்றது எல்லாத்தையும் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இப்ப இதுதான் ஜெனரல் சின்டாக்ஸ். இப்ப இந்த இடத்துல இந்த சம்முன்னு இருந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரோ நம்பர், ரேங்க், டென்ஸ் ரேங்க், லேக், லீடு, ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே அந்த சம் இருக்கிற இடத்துல போட்டுருவோம். அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த ஓவர், பார்ட்டிஷன் பை, ஆர்டர் பை இஸ் கோயிங் டு பி சேம். ஓகேங்களா? பட் ஒவ்வொன்றும் யூஸ் பண்றதுக்கான யூசேஜ் நமக்கு தெரியணும். இப்ப இது வந்து நம்ம சம்மு பார்த்தாச்சு. இப்ப இதே நான் மூவிங் ஆவரேஜ் பண்ணணும்னா ஆவரேஜ், இதே மாதிரி மூவிங் மேக்ஸ் நான் எடுக்கணும்னா மேக்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது கரண்ட் ரோ ப்ரீவியஸ் ரோ வச்சு வச்சு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்னு பார்த்தாவே போதும், ஏன்னா இதுல மித்ததெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பட் இங்க ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி இங்க வேல்யூன்னு இருக்கு இல்லையா, லேக், லீடு, ஸோ இதையும் நம்ம எல்லாமே பார்க்கணும். யூஸ் கேஸோட நம்ம பார்க்கலாம், 1 by 1 இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம ரேங்கிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோ நம்பர் என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸை தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல சீக்வல் டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஜிசிபி, அஷ்யூர், ஏடபிள்யூஎஸ், இன்னும் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @data engineering தமிழ், அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.